ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு ரியூஸ் ஐடியா. என் குழந்தையோட பேங்கிள்ஸ் எடுத்திருக்கேன், ஓல்டு பேங்கிள்ஸ். கலர் போயிடுச்சு, பார்த்தாலே நல்லா தெரியும். வேஸ்ட் பேங்கிள்ஸு அது வந்து சில்க் த்ரெட் பேங்கிளாக மாற்ற போகிறேன். அதுக்காக த்ரெட்டு வைன் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலி நான் முன்னாடியே த்ரெட்டு வைன் பண்ணி ரெடியாக வச்சுருந்துட்டேன். அதனால் அந்த இடத்துல பேட் பண்ண முடியல. இதனால அழகாக ரேப் பண்ணிக்கணும். கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். கொஞ்சம் டென்ஷனாக தான் ஆகும். சின்ன சைஸ் பேங்கிள் இல்லையா, அதனால் கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். கொஞ்சம் ஹேண்டில் பண்ணவும் இது கஷ்டமாக தான் இருந்தது. பிகாஸ் இது ரொம்ப சின்ன சைஸாக இருந்தது. த்ரெட் உள்ளே போயிட்டு எடுத்துகிட்டு வரத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே, ஒரு வழியாக முடிய போகுது. நல்லா வைன் பண்ணி ஃபைனலாக க்ளூ அப்ளை பண்ணி அதை பேஸ்ட் பண்ணிடலாம் நம்ம. முடிஞ்சிடுச்சு. ஆக்சுவலி சரியாக கேமரா வைக்காமல் விட்டுட்டேன். நெக்ஸ்ட் டைம் பர்ஃபெக்டாக வைக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஷார்ட் சைடில் போயிடுச்சு போல். இப்போ க்ளூ வச்சு செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரியே ஒரு 4 பேங்கிள் நான் செட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நான் ஒரு 6 பேங்கிள் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸஸ் த்ரெட்டை நல்லா கட் பண்ணிக்கணும். அழகாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி இதில் கொஞ்சம் பேட்டர்ன் இருந்ததுனால இன்னும் கிளியராக ஷைனிங்காக அந்த இது வரல. லைட்டாக அந்த பேட்டர்னும் தெரியுது. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இருந்தாலும் நான் ஒரு 4 பேங்கிள் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். ஓகே, வாங்க நம்ம டிசைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆக்சுவலி க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு எந்த இதுவும் இல்லாததுனால ஹூக் வச்சு அப்ளை பண்ணுறேன். நான் ப்ராப்பராக எல்லா திங்ஸ்லாம் வச்சுருக்கல. என்கிட்ட இருக்கிறத வச்சு என் பொண்ணுக்கு பண்ணி கொடுக்குறேன், அவ்வளோதான். க்ளூ அப்ளை பண்ணுறதுக்கு ஹூக்கே யூஸ் பண்ணிக்கிட்டேன். க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி பீட்ஸ் நிறையா நமக்கு கிடைக்கும் இல்லையா, ஐ பீட்ஸு, ரவுண்டு, ஸ்கொயர் ஷேப்பு, அந்த மாதிரி நமக்கு என்ன டிசைன் என்ன பேட்டர்ன் பிடிக்குதோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்கொயர் ஷேப் எடுத்திருக்கேன். அந்த ஸ்கொயர் ஷேப் ஆக்சுவலி நான் வந்து டைமண்ட் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கீழே ஒரு ஐ ஷேப்பு 2 அழகாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ஒரு 2 அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் வச்சு. நெக்ஸ்ட் வந்து மேலேயும் அதே மாதிரி 2. இப்போ வந்து ஒரு குட்டி சைஸ் ரவுண்ட் பீடு எடுத்து இந்த 2 ஐ பீட்ஸ்க்கும் கொஞ்சம் சென்டராக இருக்க மாதிரி இருந்தால் ஒரு டிசைன் க்ரியேட் ஆகிடும். அதை தான் இப்போ நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஐ பீட்ஸ் செட் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. அந்த டிசைன் இன்னும் அந்த இதாகிடுச்சுன்னா அது அழகாக இருக்கும். அந்த க்ளூவோட கலர் மறைஞ்சிருச்சுன்னா இன்னும் அழகாக இருக்கும். இதுலேயும் அதே மாதிரி அடுத்த சைடு அப்ளை பண்ணுறேன். இந்த மாதிரி க்ளூ வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே முன்ன வச்சு அதே சேம் டிசைன் பேட்டர்னை வைக்கணும். அடுத்த பேங்கிள் இது வந்து இது மாதிரி 3 சைட்ஸும் வச்சுக்கணும். அடுத்து இதுக்கு பார்டர் பேங்கிள் ரெடி பண்ணுறேன். 2 பேங்கிள் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டேன். இது பார்டர் பேங்கிளில் வந்து நல்லா க்ளூ அப்ளை பண்ணி வெறும் ஸ்கொயர் மட்டும் ரெடி பண்ணுறேன். அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஸ்கொயர் பீட்ஸ் ரவுண்டாக செட் பண்ணிட்டேன். இப்போ பேங்கிள் காட்டுறேன் பாருங்கள். இது நம்ம டிசைன் வச்ச பேங்கிள். 3 ஒரு பேங்கிள்ஸில் 3 பிளேஸில் நான் வந்து இதை போட்டிருக்கேன். இந்த டிசைன் சூப்பராக இருக்குது, நல்லா அழகாக இருந்துச்சு. இது வந்து பார்டர் பேங்கிள்ஸாக யூஸ் பண்ணியிருக்கேன். நான் ஃபஸ்ட்டு 4 பேங்கிள்ஸாக மேக் பண்ணேன். பார்டர் அப்புறம் 2 பேங்கிள்க்கும் வச்சா தானே நல்லாயிருக்கும். அதனால் 4 பேங்கிள்ஸாக ரெடி பண்ணிட்டேன். பார்டர் பேங்கிள்ஸை எக்ஸ்ட்ரா இப்போ 2 பேங்கிள்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதான் இதோட ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.